தன்னுடைய பொண்ணு புகுந்த வீட்டுல போய் சொகுசா ஒய்யாரமா கால் மேல காலை போட்டுட்டு மகாராணி மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் கண்கலங்காம இருக்கணுங்கிறத யாருமே யோசிக்கிறது இல்லையே. எல்லாரும் கடனையோ உடனேயோ வாங்கி தன் தகுதிக்கு மேலதான் மாப்பிளை தேடுறாங்க. தன் தகுதிக்கு சரிநிகர் சமானமாவோ தகுதிக்கு கீழே மாப்பிளை பார்த்தா இந்த நாட்டுல வரதட்சணை பிரச்சனை இருக்குமாடா? நான் சித்தப்பா, நான் பாட்டுக்கு 4 வீட்டுக்கு நிம்மதியா பால் ஊத்தின்னு பொழப்பு நடத்தின்னு இருந்தேன். நீ என்னடானா வந்து தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி விட்டு இப்ப என்ன கன்ஃபியூஸ் அடிக்கிற? எது நடந்ததோ அது நல்லபடியாகவே நடந்தது. ஐயோ என்ன சித்தப்பா, நீ பாட்டுக்கு கீதா உபதேசம் பண்ணுகிறாங்க, கனால நடந்துனுக்குது. எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நல்லபடியாவே நடந்துக்கிடுதுடா. கிழிஞ்சது போ. எது நடக்க போகிறதோ அதுவும் நல்லபடியாவே நடக்கும். மாமா, உங்களை பார்த்தா ஃபேமிலி லைஃப்ல இருந்து ரிட்டையர் ஆன ஓல்டு மேன் மாதிரியே தெரியலையே. அப்படியே எங்க இருக்கீங்க? மாமா, ஒண்ணு பண்ணட்டா? உங்க மகனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அத்தை, உடம்புல மினு பாலிஷ் குறையாம இந்த முகத்துல தேஜஸ் குறையாம அப்படியே கிளாமரா இருக்கீங்க அத்தை. இந்த 3 வெள்ளை முடிய மட்டும் கருப்பாக்கிட்டா நீங்க டைரக்டா சினிமாவுக்கு வந்துடலாம். ஒரு ஹீரோயின் உங்க முன்னாடி நிக்க முடியாது அத்தை. நான் அவ புருஷன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது. இதுவரைக்கும் நான் அந்த இடத்தை தொட்டு பார்த்தது கூட கிடையாது. ஏன் அனுமதி கிடைக்கலையே. அப்புறம் 3 பிள்ளைங்க எப்படி? அது வேற கதையா? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, வாமா. ஏமா, என் கெஸ்ட் ஒருத்தர் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. முகூர்த்த நேரம் முடிய போதே. வெட்டியே இத்தனை பேர் வர வரைக்கும் வெயிட் பண்ணீங்கல்ல. நான் தானே கல்யாணம் பொண்ணு, என்னோட கெஸ்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணா தப்பு இல்ல. வெயிட் பண்ணுங்க. ஹாய் ஹாய், வந்துட்டேன். நானும் வந்துட்டேன். ஏண்டா முண்டோ, கொஞ்சமாவது அறிவு இருக்காடா உனக்கு? என் பின்னாடி நீ ஜொல்லு விட்டு சுத்திட்டு இருக்கும்போது ஒரு நாளாவது லேட்டா வந்திருக்கியாடா? பார்க், பீச், ஹோட்டல், தியேட்டர் ஏதாவது ஒரு இடத்துக்காவது லேட்டா வந்திருக்கியாடா? ஐம் சாரி. என்ன சாரி? அவர் மட்டும் என் கழுத்துல தாலி கட்டிருந்தா நீ எனக்கு கொடுத்தது நான் திருப்பி கொடுக்க முடியுமா? அதான் இப்ப வந்துட்டேன் இல்ல, குடு கலெக்ட் பண்ணிக்கிறேன். உன் கணக்கெல்லாம் தீந்து போச்சுப்பா. ஆமா முண்டோ, உன் பொண்டாட்டியோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்காவது சீக்கிரமா போ, அவ தூங்கிட்டு போறா. சீக்கிரமா புது பாப்புல கோச்சுக்கு போறாரு. அப்பா, என் வேலை முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க தாலி கட்டுங்க, வாங்க. ஏமா, இத்தனை பேருக்கு முன்னாலே எவனோ ஒருத்தனுக்கு முத்தம் கொடுத்துட்டு வரா? இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படி குடும்பம் நடத்துறது? உங்களுக்கு பணம் தானே முக்கியத்தை? அதே கிட்ட நிறைய இருக்கு. 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா இப்படி ஒருத்தன் கூட பழகிட்டு வரலாம். 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா ஒருத்தன் கிட்ட கெட்டு போயிட்டு கூட வரலாம். 15 லட்சம் ரூபாய் கொடுத்தா ஒரு பிள்ளையோடவே வரலாம். இல்லாத்த நானாவது பரவாயில்ல, வெறும் முத்தத்தோட கணக்க தீத்துட்டு வந்திருக்கேன். நீங்க ஒரு பொண்ணு கட்டுல தாலி கட்டி அவ வயிற்றுல புள்ளைய கொடுத்து அவளை வாழ விடாம வீட்டை விட்டு துரத்திட்டு துப்பு இல்லாம ஏன் கட்டுல தாலி கட்ட வந்திருக்கீங்களே. ஹலோ, உங்களுக்கு நான் பத்தலையா? என்ன இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு முழிக்கிறீங்களா? இது மட்டும் இல்ல, உங்க அம்மாவோட வண்டவாளம் முழுக்க எனக்கு தெரியும். ஒன்னா எடுத்து விட்டுட்டா? என்ன கிளிப்புள்ள பக்கிரியா? என்னடா ஏதாவது நீ உளறிட்டியா? நீ தான் செவப்பு தல் பார்த்தா சொல்லு விடுவ. மப்பல ஏதாவது கொட்டி இல்ல அண்ணி அக்கா அண்ணி ஊடு கட்டு மேலாத ஆள் மாறாட்ட கேஸுக்கு எத்தனை வருஷம்? 6 மாசம். அது பிக் பாக்கெட்டுக்கு என்ன சாயம் வெளுத்து போச்சு, சரண்டர் ஆயிடு. 5 வருஷம். அப்ரூவரா மாறிட்டா? நைனா ஆட்சி கை மாறும் போல. இப்பதான் நம்பிக்கை இல்லாம நடந்துருக்குது. எதுவா இருந்தாலும் மாறிடுவோம். நாங்க பாரிஸ் இல்ல, பிக் பாக்கெட் தான். அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு வந்த மருமக கோடீஸ்வரி இல்ல,
கொருக்குப்பேட்டை பால்காரி. அடா, அதுவும் தெரிஞ்சு போச்சா? அப்ப அம்மா மந்திரி சேவை டோட்டலா உள்ள போக வேண்டியதான். அத்தை, இனிமேதான் கிளைமேக்ஸே இருக்கு. அதை இத்தனை பேருக்கு முன்னாடி சொன்னா உங்க குடும்ப கௌரவத்துக்கு நல்லாவா இருக்கும்? எல்லாரும் எந்திரிச்சு போங்க. இப்ப கல்யாணம் உங்களுக்கு முன்னாடி வளர்ந்த உடனே பண்ணுவாங்க. இப்ப கூட்டத்தோட ஓடி போயிடுங்க. யார் நீ? சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? நான் சொல்றேன். இப்ப தெரிஞ்சுதா என்ன யார் அனுப்புனதுன்னு? சொல்லு, வா இங்க. வந்துட்டேன். நிஜமான சொல்லுதான். அடுத்த வாரம் எனக்கு இவங்களுக்கு கல்யாணம். அதனால முத்தம் கொடுத்தாங்க. வேற ஒண்ணும் இல்ல, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. தம் புருஷன் தனக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுப்பான், துணிமணி வாங்கி கொடுப்பான், நகை நட்டு வாங்கி கொடுப்பான், வாய்க்கு ருசியா சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுப்பான் அப்படின்னு ஒவ்வொரு பொண்ணும் எதிர்பார்க்கிற மாதிரி தானே என் பொண்ணு உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தா. அவளுக்கு நீ என்ன வாங்கி கொடுத்த? அல்வால விஷம் கலந்து கொடுக்கல? ஈவு இறக்கம் இல்லாம என்னுடைய பொண்ணை கொல்லல? என்ன சொல்றீங்க மாமா? இது ஒரு கொலைகார குடும்பம்னு சொல்றேன். ஒரு குடும்பம் கோயில் ஆகிறதும் தாயாலதான், அது கெட்டு போறதும் தாயாலதான். உன்னால இந்த குடும்பம் கொலகார குடும்பம்னு பேர் வாங்கிடுச்சு. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே கொலகாரங்கிற பேரு உன்னால எங்களுக்கும் வந்துருச்சு. அப்படி ஒரு பேரு சுமந்துகிட்டு இந்த வீட்டுல இருக்க நான் விரும்பல. நில்றா. நீங்க உங்க ரெண்டு பொண்ணுங்களுக்கும் கொடுத்த பணம் நகை எல்லாம் இதுல இருக்கு. இனிமே இது எனக்கு தேவையில்லை. ஐயோ சம்மந்தமா? இது வரைக்கும் நான் ஆஸ்தி, அந்தஸ்து, ஆடம்பரம், அதிகாரம் இதெல்லாம் தான் குடும்பம் நினைச்சனே தவிர சொந்தம், பந்தம், பாசம் இதெல்லாம் தான் குடும்பம் தெரியாம போயிடுச்சு. எனக்கு இனிமே என்ன வேணும்னு இப்பதான் தெரிஞ்சது. மகன் வேணும், மருமக வேணும், பேர வேணும், பேத்தி வேணும், என் வீட்டுல சந்தோஷம் வேணும். வாமா வாசுகி வா. என்னம்மா அந்த பக்கம் திரும்பி நிக்கிற? உன் மாமியார் இன்னைக்குத்தாமா மாமியாரா நிக்கிறாங்க. கால்ல விழுமா? என்னம்மா? விசாரணை இல்லாம கொடுமைப்படுத்தி ஒரு நிரபராதியை ஒரு தடவை தூக்கில போட்டாச்சுன்னா மறுபடியும் பழைக்க முடியுமா சித்தப்பா? என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு சித்தப்பா. உங்களுக்கு என் மேல ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும், பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்க அம்மா சொல்றாங்களேன்னு இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட தயாராயிட்டீங்கல்ல. ஒருவேளை அந்த பொண்ணு தடுக்காம இருந்திருந்தா நிச்சயமா தாலி கட்டி இருந்திருப்பீங்கல்ல. அதுக்கப்புறம் என் வாழ்க்கைக்கு என்னங்க உத்தரவாதம்? அப்புறம் நான் உங்களை எந்த விதத்துல நம்புறது? நான் இந்த வீட்டுல வாழாம போறதுக்கு மொத காரணம் நீங்க தான் மாமா. மாமனாருங்கிறவரு தகப்ப மாதிரி இந்த வீட்டுக்கு வர்ற மருமகளை காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை இல்லையா?
உங்க பொண்டாட்டி எதிர்த்து பேச தைரியம் இல்லாம உங்களை நீங்களே காப்பாத்திக்கிறதுக்காக எங்களை கை கழுவி விட்டுட்டீங்களே. நான் இந்த வீட்டுல வாழாம போறதுக்கு நீங்க தான் 2வது காரணம். உங்க மேல எனக்கு கோவமே இல்ல.